ஹே ஆல் வெல்கம் டு அதியார் ஆர்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி டே டூக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரஷ் ஹேண்ட்லிங் டெக்னிக்கும் அண்ட் பேசிக் ஸ்ட்ரோக்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ மறக்காமல் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிளாஸஸ் நான் உங்களுக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸஸ். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரஷஸில் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் ரவுண்ட் ப்ரஷ்ஷும். ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா 000 அண்ட் 4 நம்பர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ப்ரஷ்ஷில். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் வந்து நம்பர் 1 எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பிகினர்ஸ் கிளாத்தில் டேரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம இது மாதிரி ஒரு ரூல்டு நோட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, ஸோ பிகினராக இருக்கிறவங்க வந்து கம்பல்சரி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரஷ் கண்ட்ரோல் வந்து வரும். ஓகே, ஸோ எனக்கு தேவையான பெயிண்ட்டை வந்து ஆல்ரெடி நான் பேலட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரஷ்ஷை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்மளோட மிடில் ஃபிங்கர் அண்ட் பாயிண்டட் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கருக்கும் நடுவில் தான் நம்மளோட ப்ரெஷ்ஷை வந்து பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் எங்கே பிடிக்கிறேன்னு பாருங்கள், கம்பல்சரி அங்கே தான் பிடிக்கணும். அப்போ தான் அவங்க வந்து கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுற சர்ஃபேஸில் லைட்டாக, ரொம்ப லைட்டாக வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். அதாவது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைன் ட்ரா பண்ணுற போதோ இல்லைனா பெயிண்ட் பண்ணும் போதோ நமக்கு வந்து அந்த ஷேக்னஸ் இருக்காது, கை வந்து ஆடாது, நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளோட பெயிண்டிங் வந்து வரும். ஓகே, ஸோ அது மாதிரி பெயிண்ட் லோட் பண்ணும் போது கரெக்டாக டிப் பண்ணி லோட் பண்ணுங்கள், ட்விஸ்ட் பண்ணி லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ரஷ்ஷை வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிற லைன் மேலே நான் வந்து லைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஒரு பேஜ் ஃபுல்லாக ஹரிசாண்டல் லைன் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி போடுறப்போ வந்து பெயிண்ட் உங்களுக்கு ட்ரை ஆகுது அப்படின்றப்போ கம்பல்சரி நீங்கள் திரும்பவும் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அந்த லைனை வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து வீடியோவுக்கு வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வேறு ஒரு கலர் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். நான் வந்து டீப் பர்பிள் கலர் எடுக்கிறேன். ஸோ அது வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங். ஓகே, ஸோ அதுக்குன்னு நான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நான் எப்போயுமே வந்து பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். எனக்கு தேவையான பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபேப்ரிக் கலருன்றதால நான் மீடியம் மிக்ஸ் பண்ணலை, வாட்டர் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன் இல்லையா, அதை வச்சே வந்து நான் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஓகே, நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டரியாக ஆகக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நான் பெயிண்ட் வந்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ எக்ஸஸ் பெயிண்ட் எல்லாம் பேலட்லேயே வந்து வச்சுட்டு நான் வந்து ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் அடுத்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் போடுற லைன் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேசிக் தாங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்கேஜி போய் சேர்றபோது ஏபிசிடி எழுத கற்றுக்கிட்டா தான் அவங்களால ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? சேம் அதே விஷயம் தான். இந்த பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு பெயிண்ட்டை அழகாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பேசிக் இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது ஒரு தனி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்னென்னா வீடியோ லாங்காக போனால் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட பேஜை பார்த்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே டவுட்ஸ் வருது, அது எனக்கு கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்லைன்லனாலும் ஓகே தான். ஆஃப்லைன் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் போட்டுட்டேன். அது மாதிரி கர்வ் லைன்லேயும் வந்து அப் கர்வ், டவுன் கர்வ்,
ரைட் கர்வ், லெஃப்ட் கர்வ் இப்படி போட்டிருக்கேன். ஸோ ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் இல்லாம ஸ்லாண்டிங் லைனும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து பிரஷ் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு ஒவ்வொரு இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்தீங்கன்னா, அத 1 பேஜ், 2 பேஜ் ஃபுல்லா போடுங்க. வெர்டிக்கல் லைன் எடுத்தீங்கன்னா, அதுலயும் 1 ஆர் 2 பேஜஸ் வந்து போடுங்க. அதாவது உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வர வரைக்கும் நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஜிக்ஸாக் லைனு, ஸ்பைரலு, வேவி, ஸோ லூப்டு லைன்ஸ் இப்படின்னு செக்டு லைன்ஸ் நான் போட்டிருக்க லைன்ஸ் எல்லாமே. ஸோ இதில நான் வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங் லைன் போட மறந்துட்டேன். ஸோ நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்லாண்டிங் லைனும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க 0 நம்பர் பிரஷ் வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் போட்டது. ஸோ அடுத்து நான் வந்து 000 பிரஷ் வச்சு நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படி வேரியேஷன்ஸ் வந்து காமிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். 0 பிரஷ் வந்து அதுவுமே வந்து பாயிண்டட் டிப்பு, பாயிண்டட் பிரஷ் தான். பட் 0வ கம்பேர் பண்ணும்போது 000 வந்து இன்னுமுமே பாயிண்டடா இருக்கும். ஸோ நம்மளோட லைன்ஸ் வந்து ரொம்பவுமே மெல்லிஸா கிடைக்கும். ஓகே. ஸோ பாருங்க நான் அதே வேவி லைன்ஸை 000 ப்ரஷ் வச்சு நான் லோட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக கற்றுக்கணும், ஆன்லைனில் கற்றுக்கணும், டவுட்ஸை உடனே உடனே கிளாரிஃபை பண்ணணும்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பாருங்க, அந்த நான் ஆல்ரெடி போட்ட லைன்ஸுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம பேப்பர்ல போடுறப்போ ரொம்ப வாட்டரியா இருந்தது அப்படின்னா வந்து, பேப்பர் வந்து உறிஞ்சிரும் தண்ணி எல்லாம். ஸோ வந்து நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து கரெக்ட்டா நிக்காது. அது மாரி பேப்பர்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகும் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. பாருங்க நான் 000 பிரஷ் வச்சு எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஸ்பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணா தான் வரும். பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்குமே வந்து ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் செக்டு லைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எவ்ரி டைம் நான் சொல்றேன். என்னன்னா பெயிண்ட் ஒன்ஸ் நம்மளோட பிரஷ்ல வந்து தீந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது திரும்ப லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் இடம் தானே, இது வந்து விசிபிளா தெரியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அது ஆக்வர்டா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க நான் வந்து ஒரு 3 லைன் வந்து டார்க்கா இருக்கு. அப்புறமா மீதி எல்லாமே வந்து லைட்டா போட்டுட்டேன். அப்ப திரும்பவும் நான் வந்து அதில லோட் பண்ணி அத வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ போடுறப்ப ஈவன் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஈவன் ஸ்பேஸ்ல போடுறப்ப தான் உங்களுக்கு அது பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, இப்ப ஆரிலாம் வந்து போடுறப்போ ஆரி டிசைன்லாம் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரஷ் இது சாரி நீடில் கண்ட்ரோலுக்காக வந்து நம்ம வந்து போடுவோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம். அதே தாங்க இங்கேயும். ஸோ பிரஷ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க போட்ட டிசைன்ஸ் எல்லாமே ஒன்ஸ் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே. வந்துருச்சு அப்படின்னா, கம்பல்சரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத். நான் டே 1ல சொல்லியிருப்பேன். எப்படி வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அயர்ன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி. வாஷ் பண்ணிவிட்டு, ட்ரை பண்ணிவிட்டு, அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அத எடுத்துட்டு இது டிசைன்ஸ் எல்லாமே கிளாத்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்பர் 4 ப்ரஷ்ஷ வச்சு ஃபில் பண்ணுறேன். ஸோ வந்து பெரிய ரவுண்ட் ப்ரஷ் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஒரு பெட்டல் வந்து எப்படி ஃபில் பண்ணணும், ஒரு ஃப்ளார் வந்து எப்படி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்து ஃபில்லிங்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லோட்டஸ் பெட்டல் மாதிரி ஒரு பெட்டல் போட்டேன். அடுத்து வந்து ஃப்ளார் மாதிரி ஒரு பெட்டல். இப்போ வந்து ஒரு ரெயின் ட்ராப் மாதிரி ஒரு பெட்டல், லீஃப் மாதிரி, அது மாதிரி நீங்க உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி போட்டு இது மாதிரி ஃபில் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. பேசிக் ஃபில்லிங் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷ பத்தி எல்லாமே ஓகே. ரவுண்ட் ப்ரஷ்ஷ பத்தி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஃப்ளாட் ப்ரஷ். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்ல வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஆ நெறைய ஸ்பேஸ் வந்து இருக்கு. அத வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாரி கலர் பிளெண்டிங்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ பிளெண்டிங் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் ப்ரஷ்லயுமே வந்து இதே மாதிரி நீங்க வந்து போடணும். அதாவது
ஹரிசாண்டல் லைன், வெர்டிகல் லைன், ஸ்லோப்பு எல்லாமே வந்து இதுலயுமே வந்து நீங்க போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில வந்து நான் நெறைய விட்டுட்டேன். டாட்டட் லைன்ஸ்லாம் போடணும். டாட்ஸ் எல்லாம் போடணும். ஓகேங்களா? டேஷ்டு லைன்ஸ் போடணும். இது எல்லாமே வந்து நீங்க போடுறப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லன்னா என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் சென்ட் பண்றேன். ஓகே. ஸோ பாருங்க ஃப்ளாட் பிரஷ் வச்சு ஒரு லீஃப் வந்து நான் போடுறேன். ஆஃப் சைட் மட்டும் ஒரு லீஃப் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருந்ததுன்னா, நீங்க போட போட கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 2 கலர வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆ ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே. இதுக்கு கான்ட்ராஸ்ட்டா ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியும். பட் பேப்பர்ல பிளெண்ட் பண்ண முடியாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்க. ஸோ, இப்போ வந்து நான் அத விட ஒரு டார்க்கர் ஷேட் அதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் எடுத்து நான் வந்து பண்றேன். ஸோ, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர் கன்டென்ட் நெறைய இருக்கு. அதனால வந்து பிளெண்டிங் ஆகல. ஸோ, இது நான் ஃபோர்ஸா பண்ணேன்னா பேப்பரே கிழிஞ்சிரும். ஓகேவுங்க. ஆ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். பிங்க் தனியா, கிரீன் தனியா அப்படி வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ, இத நான் ப்ராப்பரா பிளெண்ட் பண்றேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ, நான் தனியா உங்களுக்கு ஒரு இதில ஒரு ஷேப்பா ஒரு இதில போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ, அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா புரியும். பட் இப்போ நான் பண்றது பிளெண்டிங் டெக்னிக் தான். பட் பிளெண்டிங் கிடையாது. ஏன்னா, எனக்கு பேப்பர்ல கரெக்ட்டா பண்ண வரல. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஃப் சைடு வந்து நான் வந்து கிரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ, நெக்ஸ்ட் ஒரு ஆஃப் சைடு வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, எடுத்துட்டு நான் வந்து அப்ளை பண்றேன். அப்ளை பண்றப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்க. தனித்தனியா நிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ பாருங்க. பிங்க் தனியா, கிரீன் தனியா, தனித்தனியா தெரியுதா? இப்போ வந்து இத பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பிளெண்டிங் வந்து பேப்பர்ல வந்து கரெக்ட்டா வராது. நமக்கு கிளாத்ல தான் கரெக்ட்டா வரும். இருந்தாலும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். வாட்டர்ல டிப் பண்ணிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்றேன். எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ பிரஷ்ஷ வந்து எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஓகே. அது மாதிரி வந்து பிரஷ்ஷ கரெக்ட்டா வச்சுட்டு பிளெண்ட் பண்ணணும். நமக்கு வேணுன்ற அளவுக்கு டெப்த்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போணும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியாது. பிங்க் எங்க ஸ்டார்ட் ஆகுது, கிரீன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியாது. உங்களுக்கு பார்க்குறப்ப வீடியோல தெரியுதான்னு தெரியல. பட் பேப்பர்ல இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி செகண்ட் வாஷ்லாம் போனோம் அப்படின்னா, பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஓகே. ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்மளோட பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? நம்மளோட பேஜ ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்தர் வீடியோஸ்ல நெக்ஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் எப்படி போடணும், போர்ட்ரெய்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ப்ரோ லெவல் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண லைன்ஸ், ஸ்லோப்ஸ், ஷேப்ஸ் எல்லாமே நீங்க நோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு, அது மாதிரி கிளாத்லயும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாய்.